உழைச்சாதான் எல்லாருக்குமே சோறுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எலெக்ஷன் வருதே, நம்மளாம் ஓட்டு போடணுமே. யாருக்கு ஓட்டு போடுறது? உங்களோட தொகுதியில் யார் வேட்பாளர்களாக நிற்க போகிறா? ஒரு கட்சினா பரவாயில்ல, நிறையா கட்சிகள் இருக்காங்களே. அப்போது இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் நமக்கு சாதகமாக நம்மளை காப்பாற்றுற மாதிரியான ஒரு வேட்பாளர் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் யார் யார் நிற்க போகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட போகிறோம். அப்போ நமக்கான தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். இதில் விஜய் நிற்கக்கூடிய தொகுதி என்ன அப்படிங்கிறத மட்டும் ஸ்பெஷலாக சில ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. சிட்டிங் தொகுதிகளில் சில மாற்றங்கள் செய்ய போகிறாங்க டிஎம்கே அப்படின்னு. சிட்டிங் தொகுதினா என்ன டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தாவேகா அப்படிங்கிற கட்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது. இன்னொரு கட்சி இருக்கு, திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் வைகோவினுடைய மதிமுக அப்படிங்கிற கட்சியில் இருந்து பிரிஞ்சு இப்போது திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் புதியதொரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் மல்லை சத்யா அவர்கள். ஸோ மல்லை சத்யா அவர்கள் புதிதாக மதிமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்ததற்கு பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செஞ்சுருக்கார். இப்போது இந்த இடத்துல தான் விஜயினுடைய கட்சிக்கும் இவருடைய கட்சிக்கும் இடையில் ஒரு போட்டி ஒன்று நிலவுது. எப்போது நீங்கள் ஓட்டு போட போவீங்கல்ல, அந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. காரணம் என்னென்னா, இவருடைய கட்சியின் பெயர் டிவிகே, திராவிட வெற்றி கழகம், சரியா? விஜயனுடைய கட்சி டிவிகே, சரியா? இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது ஒத்த எழுத்தில் மாறுபடுது. ஷார்ட்டாக சுருக்குனீங்க அப்படின்னா எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் இந்த இடத்துல விசில் சின்னம் இருக்குல்ல பிரசாத், அதை பார்த்து நான் ஓட்டு போட்டுருவேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கலைஞர் அவர்கள் மேடையில் ஒரு தடவை அவருடைய சார்பாக கட்சியினுடைய தொண்டர் ஒருத்தர் மேடையில் பேசும்போது இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு எதிர்கட்சிக்காரனுடைய சின்னத்தை மறந்து கூட ஸ்டேஜில் நீ சொல்லக்கூடாது. அவங்கள திட்டுறதுக்காக தான் நீ சொல்கிற ரெட்டையில அப்படின்னு. ஆனால் என் மேடையில் எதிர்கட்சிக்காரனுடைய சின்னத்தை சொல்லாத, அது மக்களோட மனசில் போய் அப்படியே பதியும். உதயசூரியன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச வரலாறுகள்லாம் இங்கே இருக்குது. அந்த அளவிற்கு மக்களோட மனசில் எதை போய் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். அது மாதிரி டிவிக்கே எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்காங்களே தவிர பொதுமக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சிக்கும் டிவிகேவுக்கும் இடையில் ஒரு சின்ன போட்டி. எலெக்ஷன் ஓட்டு போடும்போது மக்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதுவும் மல்லை சத்யா தனியாக நின்று போட்டியிட்டார்னா தான் அந்த பிரச்சனை. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சிட்டிங் தொகுதிகளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கே. இதுக்கான காரணமும் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து சபரீசனுடைய பெண் அமைப்பு இதில் ஒரு ரிசர்ச் எடுத்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2021 தேர்தலில் காங்கிரஸுக்கு வந்து 25 தொகுதிகள் கொடுத்தாங்க. அதில் 18 ஜெயிச்சாங்க காங்கிரஸ். அந்த 18ல் ஒரு தொகுதி வந்து EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு பிறகு மறுபடியும் இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த நேரத்தில் அதை தன்னுடைய தொகுதியாக மாற்றிக்கிட்டாங்க டிஎம்கே. மொத்தம் 17 தொகுதி தான் இப்போ அவங்க சிட்டிங்கில் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் காங்கிரஸ் சைடில் இருந்து இப்போது 40+ கேட்குறாங்க. பட் கனிமொழி அவர்கள்ட்ட வேணுகோபால் அவர்கள் நேரடியாக வந்து பேசிட்டு போனதற்கு பிறகு இது 30 வரைக்கும் நெருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த 25ல் இருந்து 30க்குள்ளே தான் காங்கிரஸுக்கு ஒதுக்க முடியுங்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட சிக்கல்களும் இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம்ங்கிறது சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆவதுக்கு தேமுதிக வேற திமுகவுக்குள்ளே என்டர் ஆயிட்டாங்க. கமலோட கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் சீட்டு ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து டிஎம்கேக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். பாளையங்கோட்டை அப்படிங்கிற தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில் திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ அப்துல் வகாப்
அவருக்கு பதிலாக புதிதாக ஒரு நபரை இறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிருப்தி அதிகமாக இருக்குது. பட் அதே இதில் வந்து இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தரை தான் நிப்பாட்டுறதா பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று மைதீன் கான் முன்னாள் அமைச்சர், இன்னொரு புறம் அயலக தமிழர் வாரியத்தினுடைய உறுப்பினர் துபாய் மீரான். இந்த 2 பேருக்கு இடையில் ஒரு பெரிய போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்கு டிஎம்கே சீட் கொடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லாட்டி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொகுதி போதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அடுத்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதற்கான பதில் வந்து சிலது கிடச்சிருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேளச்சேரியில் தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் வந்து ஒரு 30,000 பேர் இருக்காங்க, உறுப்பினர்கள் மட்டுமே. அதே நேரத்தில் பெரம்பூர் தொகுதியில் 40,000 உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது தாவேக்கால அதிகமாக நடந்த தொகுதி எதுன்னா பெரம்பூர் தான். அதனால பெரம்பூரில் தான் விஜய் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே சுற்றி வேலை பார்க்கக்கூடிய விஎஸ் பாபு, இவர் ஏற்கனவே வந்து கட்சிகளில் பணியாற்றியிருக்கார், ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சியில். அதனால இவருக்கு அந்த ஏரியாவில் நிறையா செல்வாக்கு இருக்குது. ரூட் மேப் போடுறது ஈஸி, விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு கரெக்டான அளவில் ரூட் மேப் போட முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் திருச்சி கிழக்கையும் பெரும்பான்மையாக காமிக்கிறாங்க, அங்கேயும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் விஜய் வந்து 2 சட்டப்பேரவை தேர்தலில் 2 இடத்துல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏதாவது 1 தோத்தா கூட 1 ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுக்காக விஜய் வந்து 234 தொகுதியில் 2 தொகுதியை தாண்டி 3வது தொகுதியில் போட்டியிடுறேன்னு சொல்லி அவர் போய் தேர்தல் ஆணையத்தில் நின்றாருன்னா ஒட்டு மொத்தமாக நீ எங்கேயுமே போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அதான் கடந்த கால வரலாறு. அது ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். இப்போ மொத்தம் 2 தொகுதியில் அவரால் போட்டியிட முடியும். அதுக்கான வாய்ப்பு இந்த 3ல் 2, சரியா? அதுக்குண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்திப்பாருன்னு சொல்கிறாங்க. இரட்டை இலக்க நம்பர் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரியான தகவல். டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தேமுதிக அப்படிங்கிற கட்சியினுடைய கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து தன்னுடைய கல்யாண மண்டபத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. மக்களுக்காக தேர்தல் பணியில் களப்பணியில் ஈடுபடுவதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எது எப்படியும் அந்த மனுஷன் நல்லவர். ஆனால் 2006ஆம் ஆண்டு விருத்தாச்சலம் அப்படிங்கிற தொகுதியில் போட்டிக்கிட்டு விஜயகாந்த் ஜெயிச்சார். 2011 ரிஷிவந்தியத்தில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சார். 2016ஓட தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சியை மக்கள் மறந்துட்டாங்க. உளுந்தூர்பேட்டையில் போட்டிக்கிட்டு விஜயகாந்த் தோத்தார். அதற்கு பிறகு அவர் அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது பிரகாசமாக இல்லை, அவரும் ஆள் மறைஞ்சிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் 2021 பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கணவர் நின்ற அதே தொகுதியில் விருத்தாச்சலத்தில் போட்டிக்கிட்டு டெபாசிட் இழந்தாங்க. அப்போது தேமுதிகவுக்கு இப்போதைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது வெறுமன 2% மட்டும்தான். இந்த 2% ஒவ்வொரு தொகுதியிலையுமே 50,000 1 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை டிஎம்கே வந்து தட்டி பறிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்க, சரியா? இருந்தாலும் தேமுதிகவுக்கு 10+1 அப்படிங்கிறது ஒன்று ராஜ்யசபா சீட்டு, இல்லாட்டி 10 தொகுதியாவது குறைந்தபட்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி தான். எல்லாரும் கூட்டணி பற்றிய பேரம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களே அறிவிச்சிருவாங்க. சரி, ஆனால் இதில் சீமான் ஒரு புறம், இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சாட்டை துரைமுருகன். இந்த நட்சத்திர பேச்சாளருக்கு ஏன் சீட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு தொடர்பான பேச்சுக்கள் அதிக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. சாட்டை துரைமுருகன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவருடைய சேனலில் சீமான் நினைக்கக்கூடிய விஷயத்தை பேசாமல் அவருடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால அவரை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய நோக்கம். இதனால் கட்சியை விட்டு விலக்கி வச்சார். அதற்கு பிறகு மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளராக தான் எல்லா பக்கமும் சுற்றுவாரே தவிர சீமான் போட்டியிடுறாரு அப்படின்னா சாட்டை துரைமுருகனையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை சீமான் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீமானை விட ஒருபடி வாக்கு மேலே வாங்கிட்டாரு அப்படின்னா சாட்டைக்கான அந்த செல்வாக்குங்கிறது உயர்ந்துடும். இந்த இடத்துல தான் சீமான் வந்து தெளிவாக அரசியல் காய் நகர்த்தல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா மதிமுக, விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள் எல்லாமே டிஎம்கே கூட்டணியில் 6 சீட் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. இந்த தடவையும் அதே மாதிரியான இலக்கத்தை அவங்க தக்க வச்சுப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. இதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விசிகா வந்து
இந்த இடத்துல சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் சரி, தலித்துகளுடைய வாக்குகளையும் சரி அதிக அளவில் வாங்குவதற்கான வேலைகளை அவங்க களப்பணி ஆற்றியிருக்காங்க. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஓட்டுகள் எல்லாமே அடுத்து விசிகாவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இப்படிப்பட்ட நேரத்தில் விசிகா வளர்ந்துருக்கு, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள், கொடுக்க வேண்டிய தொகுதிகளை கேட்டு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் 6 அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. சிபிஐ சிபிஎம் அந்த கட்சியினுடைய ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்களே தவிர பெரிய அளவில் விசிகாவுக்கான மரியாதை அப்படிங்கிறது இன்னமும் டிஎம்கே கூட்டணியில் கிடைக்கப்பெறலைங்கிறது ஒரு வேதனையான விஷயம்தான். சரி, இது ஒரு புறம். இப்போது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பற்றி பேசியாச்சு. அதற்கு பேரலாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை பற்றி பேசணும். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிக்கிறதுக்கு அவங்க எடுத்து வைத்த முதல் படி தான் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றுறது தொடர்பான விஷயம். அதற்கு மதுரை மக்களுக்கே பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. இப்படிப்பட்ட நிலையில் அதில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தினுடைய துணையெல்லாம் நாடி நீதிபதியவே வளைச்சலாம் போட்டாங்க. அது ஒரு கதை. இப்போது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்கள் இருக்குது. அதை வச்சு விசில் சின்னத்தினுடைய ஓனராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு உங்கள் கால்குலேஷனே புரியலையே, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலா, இதனால் எம்பி எலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் பாவம் குழந்தைத்தனமான அரசியலில் கைதேர்ந்தவராக அவர் தான் அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம். மார்ச் 1 மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் மோடி வரார். இஸ்ரேல் போயிருக்காரு, போயிட்டு திரும்பி வந்தோன்னா மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு வரப்போறார். தமிழ் கடவுள் முருகனை வழிபடுவதற்கு அவர் வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இது நல்ல செய்தி தான். தீர்ப்பு எழுதிட்டாங்க கோர்ட்டில், தீபம் ஏற்றிட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. பட் மதுரை மக்களுடைய மனசில் என்ன இருக்குது? எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சென்டிமெண்டலான விஷயங்கள்லாம் மதுரை மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்ததான் 18 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் யார் பக்கம் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போஸ்டல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்ட முடித்த உடனே எண்ணக்கூடிய முதல் ஓட்டே தபால் ஓட்டுகள் தான். அந்த தபால் ஓட்டுகள் அதிகமான அளவில் டிஎம்கேக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸரோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போயிடும் அப்படின்னு. அதற்கு பிறகு தான் ஓட்டை எண்ணும் போது டிஎம்கேக்கு நெகட்டிவோ ப்ளஸ்ஸோ வரும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கணக்கு. ஆனால் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் கருத்து கணிப்பு நடத்தணும் அப்படின்னா, நான் இந்த தடவை முதல்ல ஓட்டு போட போகிறேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க அதெல்லாம் தெரியாது. பட் விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால் ஓட்டு போட போகிறேன். என் புருஷனை விட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஓட்டு போட போகிறேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அதையும் விட்டுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு 2 குழந்தைங்க விட எனக்கு விஜயை பார்த்து நான் இந்த இடத்துல செத்து போனால் கூட எனக்கு கவலையே இல்லை, விஜயை பார்த்துட்டேங்கிற சந்தோஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தமிழ் பெண்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்களாம். 48% பேர் தாவேகாவினுடைய ஆதரவாளர்களாக இந்த 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இடையில நடந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. நம்பிக்கை ஓட்டாக மாறலாம், ஆனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஓட்டு போடுங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். கொள்கையும் கோட்பாடும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்த அரசியல் களத்தில் அவங்க நிற்க முடியும். இல்லாட்டி 10-11 அத்தோட இது 1 அப்படின்னு தாவேகாவினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது அதிகாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத முன்னாடியே கேட்டுட்டு ஓட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததான் அண்ணாமலை தமிழும் தெய்வீகமும் அப்படிங்கிறத தாண்டி தமிழும் தேசியமும் அப்படின்னு தான் 2 என்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் பசுமண்ண முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய வழியில் வந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி கூட அவருடைய பேட்டியில் அதை தான் நான் பார்த்தேன். பட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கும் ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையாக தான் இருக்குது. முக்குளத்தூருடைய வாக்குகளை பூரா தென் மாவட்டங்கள் அதிகமான அளவில் அள்ளி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் எல்லாம் கையில் வச்சுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் நீர்த்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டாங்க, ஆனால் எடப்பாடியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டாங்க, சசிகலாவையும் கழட்டி விட்டாங்க, கடைசியில் பார்த்தா அண்ணாமலையும் கழட்டி விட்டாங்க. இப்போது நயினா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது டம்மி பீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அண்ணாமலை அளவுக்கு ஒரு ஸ்டஃப்பான ஒரு ஆளுமையா நயினா நாகேந்திரன் சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டு விட்டார் இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. விஜயதாரணி அவர்கள்
அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது காங்கிரஸ்ல இருந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு உரிய செல்வாக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் செல்வாக்கு வந்து செல்லா காசாக போயிடுச்சு. காணாமல் போன ஓபிஎஸ் சொன்னேன்ல, இப்போ அரசியலை விட்டே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். மல்லை சத்யா புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அது டிவிகேவுக்கே ஆப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலாவினுடைய அரசியல் எதிர்காலங்கிறது இப்போ தான் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்சியினுடைய பெயரை இனிமேல் தான் யோசித்து சொல்லுவாங்க. பட் இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, இந்த எலெக்ஷனில் அவங்க போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போ சுத்தமாக கிடையாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ரைட், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன். அதில் நல்ல உள்ளம் தோழர் நல்லகண்ணு அவர்கள் இயற்கை எய்தினார் அப்படிங்கிற விஷயம். 1925 பிறந்த இவர் 2026 வரைக்கும் 101 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயரத்தை தொடலாம், ஆனால் அதே உயரத்தில் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு இணையானவர் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வேறு யாரும் கிடையாது. வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைமகனாக, தமிழ்நாட்டினுடைய முதல் முகமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த சித்தாந்தத்தை கடைசி வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி வாழ்ந்தவர். தன்னுடைய மனைவியினுடைய மரணத்திற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக அவர் எடுத்து வைத்த படிகள் எல்லாமே கட்சி சார்ந்த பணிகளாக இருந்தது. ஆனால் அவருடைய உடல்நலத்தை அவர் பார்க்காம விட்டுட்டார். எது எப்படியோ கடைசியில் அவருடைய ஆசைங்கிறது மருத்துவ மாணவர்களிடம் அவருடைய உடலை போய் கொடுக்க போகிறாங்க. ஒரு நாள் வரைக்கும் வந்து இன்ஃபார்மிங் பண்ணி கட்சி தலைமை அலுவலகத்தில் டிநகரில் வைக்க போகிறாங்க. அதற்கு பிறகு நாளைய தினம் வியாழக்கிழமை அவருடைய உடல் மருத்துவ மாணவர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் அவரை பற்றியது. ஆனால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். 1 கோடி ரூபாய் நிதி கலெக்ட் பண்ணி கொடுத்தா கூட அதை ஓரமாக அப்படியே வச்சுட்டு தன்னுடைய கட்சி பணியை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தவர். தகைசால் விருது அப்படிங்கிற அந்த விருது தமிழக அரசால் கொடுக்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்ட அவர், ஆனால் கொடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான பணத்தோடு சேர்த்து அவர் கையில் இருந்த 5000ஐயும் சேர்த்து வச்சு தமிழக அரசுக்கே கொடுத்தவர் தான் பெரிய வள்ளல், வாழக்கூடிய கர்ணன். அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் குடிசையிலேயே தான் வாழ்ந்தார். அவருடைய வீடுங்கிறது ரொம்ப பெரிய வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தார். கட்சி கொடுத்த கடைசியாக மாதம் கொடுத்த 2000 ரூபாயை வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கையவே ஓட்டினார். இப்படி கொடுக்கப்பட்ட நிதி எல்லாத்தையுமே உள்ள பாக்கெட்டுக்குள்ளே சொருகி வச்சு அடுத்தவனுடைய பேரில் பினாமியாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் எப்படி அரசியல்வாதி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லகண்ணு ஐயா அவர்கள். அவருடைய ஆன்மா இளைப்பாறுவதற்கு நாம் வேண்டிக்கலாம். அடுத்ததா லாட்ரியினுடைய அதிபர் மார்டின் அவர்கள். இவர் தான் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதைக்கு வந்து கிங் மேக்கராக இருக்கார். அவருடைய மனைவி வந்து லீமா ரோஸ் அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மார்டினுடைய மகன் ஜோஸ் மார்டின் அவர் புதிய கட்சி ஒன்று தொடங்கி என்ன பண்ணார்னா ரங்கசாமியோட ஜாயின் பண்ணிட்டார். இருக்கார் இல்லையா அவர், எங்கள் புதுச்சேரியில். மார்டினுடைய மருமகன் ஆதவர்ஜுனா விசிகாவில் இருந்தார். அதற்கு பிறகு எங்கே ஜம்ப் பண்ணார்னா விஜய் கட்சிக்கு ஜம்ப் பண்ணி இப்போ அந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். காசு கொடுத்து ஜாயின் பண்ணிட்டார். லாட்ரி புகழ் மார்டின் இப்போது திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரா, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்காரா, இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே எல்லா கட்சியிலையும் உறுப்பினராக இருக்காங்க. யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு லாபம். காசு கொடுக்கறதுக்கு ரெடி, பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கிக்கிட்டு பதவிக்கு யார் வர்றாங்களோ அவங்கக்கிட்ட அப்படியே ஜாயின் அடிச்சுக்கிறது தான் அவங்களுடைய பாலிசி. இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நல்லதிலிருந்து கெட்டதை தாண்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தொகுதி வேட்பாளர்கள் யாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.